கோவையில் மனைவி மற்றும் இரு பெண் குழந்தைகளை தண்ணீர் தொட்டியில் மூழ்கடித்து கணவனை கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. மது குடிக்க பணம் கேட்டு கிடைக்காததால் 3 பேரை கொலை செய்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? கோயம்புத்தூர் மாநகர் ஒண்டிப்புத்தூர் நெசவாளர் காலனியைச் சேர்ந்தவர்கள் தங்கராஜ், புஷ்பா தம்பதி. இவர்களுக்கு 9 வயதில் ஹரிணி, 3 வயதில் சிவானி என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். தங்கராஜ் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக வேலைக்கு செல்லாமல் தினமும் மது குடித்துவிட்டு வீட்டிலேயே இருந்துள்ளார். இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தினமும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திங்கட்கிழமையன்று காலையில் தங்கராஜ் அக்கம் பக்கத்தினரை அழைத்து தனது மனைவி மற்றும் குழந்தைகள் தண்ணீர் தொட்டிக்குள் கிடப்பதாக தெரிவித்துள்ளார். அவர்களை தண்ணீர் தொட்டியிலிருந்து வெளியே எடுக்க உதவுமாறு கேட்டுள்ளார். அருகே இருந்தவர்கள் சென்று பார்த்தபோது புஷ்பாவும் அவரது 2 குழந்தைகளும் தரைமட்ட தண்ணீர் தொட்டிக்குள் இறந்து கிடப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவர்கள் உடனே போலீசுக்கு தகவல் தெரிவிக்க போலீசார் விரைந்து வந்து 3 பேரின் உடல்களையும் தண்ணீர் தொட்டிக்குள்ளிருந்து வெளியே எடுத்தனர். தங்கராஜை போலீசார் அழைத்து சென்று விசாரணை நடத்த மனைவி மற்றும் 2 குழந்தைகளை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். சம்பவத்தன்று மது குடித்து போதையில் இருந்த தங்கராஜ் மேலும் மது குடிப்பதற்காக மனைவி புஷ்பாவிடம் பணம் கேட்டு தகராறு செய்திருக்கிறார். பணம் கொடுக்க மறுத்த புஷ்பாவை அடித்து துன்புறுத்தி தரை மட்டத்தில் இருந்த தண்ணீர் தொட்டிக்குள் தள்ளிவிட்டுள்ளார். இதை பார்த்து அழுத தனது 2 பெண் பிள்ளைகளையும் அதே தண்ணீர் தொட்டிக்குள் தள்ளிவிட்டு இரும்பு மூடியை வைத்து தண்ணீர் தொட்டியை மூடியிருக்கிறார் தங்கராஜ். இதில் தண்ணீர் தொட்டிக்குள் மூழ்கி மூச்சு திணறி தாய் மற்றும் 2 பெண் பிள்ளைகளும் உயிரிழந்து இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதையில் இருந்த தங்கராஜை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். மது போதையில் மனைவி மற்றும் 2 குழந்தைகளை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.